ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் செல்கள் அதிகமாக டேமேஜ் அடைகிறதுனால பியூரின் அதிகமாகி யூரிக் ஆசிட் அதிகமாகுது. அடுத்து இதில் உணவு முறை சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது அல்லாது நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் அசைவ உணவுகள், மீன் உணவுகள் போன்றவற்றிலும் சில காய்கறிகளிலும் இயற்கையாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரின் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவைதான். ஆனால் ஏற்கனவே நம் உடம்பில் கழிவுகளாக, நஞ்சுக்களாக வெளியேற்றப்படக்கூடிய பியூரின், யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த உணவின் மூலம் எடுக்கும் பொழுது என்னென்னா இன்னும் அதிகமாக எக்ஸஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வலி, வேதனைகள், இல்லை இந்த ஹைப்பர் யூரிமியா அப்படிங்கக்கூடிய யூரிக் அமிலம் அதிகமாகுவதால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால தற்காலிகமாக நம்ம இந்த யூரிக் அமிலத்தை சீராக்கி நம்ம உடலில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் அதெல்லாம் குறைக்கும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் உணவு சீராக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் அசைவ உணவுகளை ஸ்டாப் பண்ணுறது நல்லது.